Hello, welcome all. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆரிஜினை பத்தியும் இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தோட எவல்யூஷனை பத்தியும் பார்க்க போறோம். இனி வரப்போற வீடியோஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பத்தியும் இந்தியால இருக்கிற பேங்கிங் சிஸ்டத்தை பத்தியும் தான் பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி உருவாகிடுச்சு, அப்புறம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல இந்தியால பேங்க்ஸ் எல்லாம் என்னென்ன பேங்க்ஸ் இருந்ததுங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தி ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் பேங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் 1770 ஆரம்பிச்சாங்க. 1932 வரைக்கும் அது ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தது. 1932 ஃபெயிலியர் ஆகி அந்த பேங்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேங்க்ஸ் ஆரம்பிச்சாங்க. சிலதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1806 பேங்க் ஆஃப் பெங்கால் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1840 பேங்க் ஆஃப் பாம்பே, 1843 பேங்க் ஆஃப் மெட்ராஸ் ஆரம்பிச்சாங்க. இந்த பேங்க்ஸ் வந்து அந்த காலத்துல பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 3 பிரசிடென்சி பேங்க்ஸையும் மர்ஜ் பண்ணி 1921 இம்பீரியல் பேங்க் அப்படின்னு பேரு மாத்தி மர்ஜ் பண்ணாங்க. ஸோ இந்த 3 பேங்க்ஸும் ஒன்னாயி இம்பீரியல் பேங்க் அப்படிங்கிற பேர்ல ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இம்பீரியல் பேங்கை 1955 ஜூலை 1 1955 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ரீநேம் பண்ணி அதுக்கப்புறம் இம்பீரியல் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா மாறிடுச்சு. இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரில லார்ஜஸ்ட் கமர்ஷியல் பேங்க் எதுனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அதுக்கு நடுவுல 1926 ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் வந்து அமைச்சாங்க. இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தை பத்தி ஸ்டடி பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக. இந்த ஹில்டன் யங் கமிஷனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் பினான்ஸ். ஸோ இவங்க பேங்கிங் சிஸ்டத்தை பத்தி ஸ்டடி பண்ணி சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதுல அவங்க முக்கியமா சொன்னது என்னன்னா இந்தியால வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க் ஆரம்பிக்கணும், இந்தியாவுக்கு ஒரு சென்ட்ரல் பேங்க் வேணும். அந்த சென்ட்ரல் பேங்க் வந்து இந்தியாவோட கரன்சி அண்ட் கிரெடிட் சிஸ்டத்தை மேனேஜ் பண்ணணும், கவர்மெண்ட்டையும் பேங்கிங் செக்டாரையும் ஒருங்கிணைக்கணும், கோஆர்டினேட் பண்ணும். அதே மாதிரி இந்தியால மானிட்டரி பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணும். அந்த மானிட்டரி பாலிசி மூலமா கண்ட்ரியில இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணி எக்கனாமிக் growthக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கெல்லாம் வேண்டி ஒரு சென்ட்ரல் பேங்க் ஆரம்பிக்கணும். அந்த சென்ட்ரல் பேங்க் தான் இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தோட இந்தியாவில் இருக்க மற்ற பேங்க்ஸுக்கு அபெக்ஸ் பேங்கா இருக்கணும். இந்தியாவில் இருக்க பினான்சியல் சிஸ்டம் பேங்க்ஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சென்ட்ரல் பேங்க் அமைக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறாங்க. அந்த பேசிஸ்ல 1934 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. 1934 பாஸ் பண்ணி 1935 ஏப்ரல் 1 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் லான்ச்ட் in April 1, 1935. நமக்கு 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச டைம்ல வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பார்ட்டிஷன் பண்ணாங்க. பார்ட்டிஷன் பண்ணதுக்கு அப்புறமுமே வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நம்ம கண்ட்ரியோடையும் பாகிஸ்தானோடையும் சென்ட்ரல் பேங்கா இருந்தாங்க. 1948 பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தனியா ஒரு சென்ட்ரல் பேங்கா அமைச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க பாகிஸ்தான்ல இருக்க ஆபரேஷன்ஸ் ஸ்டாப் பண்ணி இந்தியாக்கே வந்துட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் ஓன்டு பேங்கா இந்தியாவோட சென்ட்ரல் பேங்கா ஆர்பிஐ மாறிடுச்சு. 1949 அதோட ஹெட் ஆஃபீஸ் சென்ட்ரல் ஆஃபீஸ் வந்து கொல்கட்டால இருந்தது. அதுக்கப்புறம் அது மும்பைக்கு மாத்தினாங்க. 1949 கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை நேஷனலைஸ் பேங்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் அமௌண்ட்டை கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்டோட கண்ட்ரோல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுல இருந்து ஆர்பிஐ வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்டோட இந்தியாவோட சென்ட்ரல் பேங்கா இருக்கு. மற்ற பேங்க்ஸ் நம்மளோட மானிட்டரி சிஸ்டம் இது எல்லாமே வந்து ஆர்பிஐ தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆர்பிஐ வந்து நம்ம அபெக்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்றோம். இதை பத்தி வந்து நம்ம இனி வர வீடியோஸ்ல டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப நான் சொன்னது அப்படியே வந்து நோட்ஸா இருக்கு பாத்துக்கோங்க. பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் ஃபர்ஸ்ட் பேங்க் இன் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1770 and closed in 1982. தி ஜெனரல் பேங்க் ஆஃப் இந்தியா 1786 ஆரம்பிச்சாங்க. ஃபெயிலியர் ஆகி 1791 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பேங்க் ஆஃப் கல்கட்டா வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1806. இட் வாஸ் ரீநேம்ட் ஆஸ் தி பேங்க் ஆஃப் பெங்கால் இன் 1809. இப்போ நம்ம பார்த்தோம் 3 பிரசிடென்சி பேங்க்ஸ்னா அதுல ஒண்ணுது. பேங்க் ஆஃப் பாம்பே in 1840 and Bank of Madras in 1843 were established. These banks are called presidency banks, presidential banks கொடுத்திருக்காங்க. பெங்கால், பாம்பே and மெட்ராஸ் only. இந்த 3 பேங்க்ஸையும் பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. These presidential banks
were amalgamated into the Imperial Bank of India on 27th January 1921. இந்த 3 பேங்க்ஸையும் சேர்த்து Imperial Bankன்னு பேரு மாத்துனாங்க. After independence, an act was passed in Parliament to take over the Imperial Bank of India by the government, and the State Bank of India came into being on July 1st, 1955. So 1955ல இந்த Imperial Bank government control எடுத்து அதை வந்து State Bank of India அப்படின்னு பேரு மாத்துனாங்க 1955ல இருந்து. In 1926, the Hilton Young Commission or the Royal Commission on Indian Currency and Finance made recommendations to create a central bank. As a result, இதெல்லாமே நான் உங்களுக்கு explain பண்ணதான். The RBI Act 1934 was passed and RBI launched its operations from April 1st, 1935. RBI was established with a share capital of rupees 5 crores divided into shares of rupees. இந்த 100 வந்து அடிச்சிருக்கேன். ஸோ ஆரம்பிச்சப்ப ஆர்பிஐயோட கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 crores. ஒரு ஷேரோட ரேட் வந்து 100 rupees இருந்தது. Its head office was in Calcutta and moved to Mumbai in 1937. After independence, the government of India passed Reserve Bank transferred to Public Ownership Act 1948 and took over RBI after paying appropriate compensation to private shareholders. So 1948ல இந்த ஆக்டை பாஸ் பண்ணி 1949ல RBI வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்டோட கண்ட்ரோல கவர்மெண்டோட ஓனர்ஷிப்ல கொண்டு வந்துட்டாங்க. From January 1st, 1949, RBI started functioning as a government-owned central bank of India. So RBIயோட origin பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல RBIயோட functions என்னெல்லாம்ங்கிறது நம்ம பார்க்கலாம். Hope you all understood. Thank you.